21 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்தியாவில் 12 இடங்கள்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே பீகார்லயும் கர்நாடகாவிலையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அறிவிச்சப்போ நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு இருக்க நிலையில தமிழ்நாடு இதை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபிகா நடராஜன். தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க 12 இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எதற்காக பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 காரணங்களுக்காக பண்றாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இறந்தவர்களின் பெயர்களை நீக்கிட்டு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்கும் விதமாக அவர்களுடைய பெயர்களை சேர்ப்பாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரே நபர் 2 இடங்கள்ல வாக்களிக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு நபர் ஒரு இடத்துல மட்டும் வாக்களிக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றாங்க. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, புலம்பெயர்ந்த இல்ல இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் அந்தந்த இடங்கள்ல அவங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுறாங்க. கடைசியா 2003ஆம் ஆண்டு தான் நமக்கு வாக்காளர் பட்டியல திருத்தம் மேற்கொண்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய அந்த திருத்தம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது இந்தியாவில் 10 மாநிலங்கள்லையும் 2 யூனியன் பிரதேசங்கள்லையும் நடக்க இருக்கிறதாக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காரு. சரி, எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், இப்படி 12 இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை அறிவிச்சிருக்காங்க. சரி, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அதற்குமே சில நெறிமுறைகளை வகுத்திருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக 3 முறை வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது அந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை இருக்கு, அவங்கள சார்ந்த விவரங்கள் எல்லாமும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. சரி, என்னோட பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா இல்லையா, அப்படி சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்டா அதுக்குமே சில நெறிமுறைகள் இருக்கு. 2003ஆம் ஆண்டு கடைசியாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்து இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்லையும் உங்க பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமாக ஓட்டுரிமை உண்டு. இல்ல, நான் இப்பதான் ஓட்டு போட போறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல உங்க அப்பா அம்மாவின் பெயர் இருந்து இந்த முறை வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்கள்லையும் உங்க பெற்றோரின் பெயர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெயரையும் அந்த வாக்காளர் பட்டியல்ல அவங்க இணைத்துக்குவாங்க. அதற்கு சில சான்றுகளை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். புதிதா வாக்காளர் பட்டியல்ல உங்கள் பெயரை சேர்க்கறதுக்கும் புலம்பெயர்ந்து நாங்க வேற ஊர்ல இருக்கோம், இந்த இடத்துல நாங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான படிவங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்க சில சான்றுகளை கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, எதையெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க மற்ற ஐடி கார்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. முன்ன பீகார்ல அறிவிச்சப்போ ஆதார் அட்டை செல்லாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. ஆனா ஆதார் அட்டையுமே கூட இப்ப அவங்க ஒரு சான்றா எடுத்துக்கிறாங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது நமக்கு இருப்பிட சான்றிதழோ நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த வகையில இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புக்கு அந்த ஆதார் அட்டையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான வேலைகள் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தா நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா நம்மளுடைய தகவல்களை சரிபார்க்க இருக்காங்க. நவம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் 9ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி 9 வரைக்கும் உங்கள் ஆட்சேபனையை நீங்க தெரிவிக்கலாம். சரி, உங்க ஆட்சேபனை நீங்க சொல்லிட்டீங்க, அதுல சில மாற்றங்களை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, டிசம்பர் 9ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இதுல நீங்க கேட்கிற மாற்றங்களை பண்ண முடியும். ஜனவரி 31க்கு அப்புறம் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியல்ல இருக்கவங்க மட்டும்தான் அடுத்த தேர்தலில் வாக்களிக்க முடியும். சரி, இது எல்லாமே சரியா தானே இருக்கு, எதுக்கு எல்லா கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கடைசியா பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தப்போ தேர்தல் ஆணையம் செய்துள்ள சில முறைகேடுகள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து 65 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல அவங்க நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க இறந்துட்டாங்க, இல்ல 2 இடங்கள்ல அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு, இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. ஆனா இறந்தவர்கள் அப்படின்னு இவங்க யாரையெல்லாம் பெயர் நீக்கம் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாமே உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை ராகுல் காந்தி அவர்கள் கூட கொடுத்திருந்தாரு. சரி, அப்ப எப்படி இவ்வளவு பேரை ரிமூவ் பண்ண முடியுது அப்படிங்கும் போது நம்ம ஆளும் பாஜக தரப்பின் மீது சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. எங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், சிறுபான்மையினர்,
பட்டியல், பழங்குடி மக்களின் பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, சமீபத்துல கர்நாடகால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தபோது அதுல இன்னொரு பயங்கரமான ஸ்கேம் நடந்திருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து 6995 பேரை வந்து நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கினாங்க அப்படின்னு கேட்டா, அது எல்லாமே இறந்தவர்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப கம்மியாக தான் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி விண்ணப்பங்கள் வந்திருக்கு. உயிரோட இருக்க நிறைய பேரின் பெயர்களை இவங்க நீக்கியிருக்காங்க. முன்ன சொன்னது போலவே இதுல நிறைய சிறுபான்மையினர், பெண்கள், பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இந்த பெயர் நீக்கம் பண்றதுக்காக ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெயருக்கு 80 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில 4.8 லட்சம் ரூபாய் கைமாறி இருக்கு. சம்பந்தப்பட்ட 6 பேரை இப்ப போலீசார் கைதும் கூட பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா இப்ப 12 இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்க இருக்கு. அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. பீகார்லையும் கர்நாடகாலையும் நடந்த இந்த முறைகேடுகள் தமிழ்நாட்டுல நடக்காது அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் தலைவர்களுடைய கேள்வி. அதிமுகவும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஆதரிக்கிறாங்க. ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர், தாவேகா உட்பட பல கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. இதையொட்டி தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களோட ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 1958 இருந்து 2003 வரைக்கும் 8 முறை வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அமலுக்கு வந்திருக்கு. அதனால இதன் நம்பகத்தன்மை மீது நீங்க கேள்வி எழுப்ப வேண்டாம். இதுக்கு வந்து நீங்க ஒத்துழைக்கணும். இது ரொம்ப நார்மலான விஷயம். அப்போ இறந்தவர்களின் பெயர்களை எப்படி நீக்கிறது, புதிய வாக்காளர்களுக்கு எப்படி வந்து நீங்க இடம் கொடுக்கறது, இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பி அவங்க நம்ம அரசியல் கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஒட்டி திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நவம்பர் 4ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அமலுக்கு வரது மூலமா இங்க 2 வகையான பிரச்சனைகள் சாத்தியமாக இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 6.5 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல வேலைக்கு இருக்காங்க. சென்னையில மட்டும் மொத்தம் 3.5 லட்சம் பேர் இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்ப இந்த 3.5 லட்சம் பேரின் வாக்குரிமையும் எங்க இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு முக்கியமான கேள்வியே. இந்த 3.5 லட்சம் பேரும் தமிழகத்துல வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, இது தமிழக அரசியல் முடிவுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைந்தபட்சமா ஒரு தொகுதிக்கு 5000 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வாக்களிச்சாலே தேர்தல் முடிவுகள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மாறும். அப்படிங்கும்போது இதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தல்ல திமுக கூட்டணி 41 தொகுதிகள்ல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இவ்வளவு வடமாநில வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலில் இருக்கும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அது திமுகவின் வெற்றியையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க. இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாடு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பார்ப்போம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.